வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ சில விஷயங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொல்றேன். டூ தீஸ் திங்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020-24. ஸோ இப்போ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போய் பேசிக் கான்செப்ட்ட படிங்க. ஸோ இந்த 3 மாசத்துல உங்களால கவர் பண்ண முடியுன்றது கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா, ஆல்ரெடி நான் 1 இயரா எக்ஸாம் எழுதியிருக்கேன். மினிமம் ஒரு தடவையாச்சும் சிஜிஎல் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணா சிஜிஎல் ப்ரிலிம்ஸை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்க மெயின்ஸ் எழுதணும்னா கண்டிப்பா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ போன தடவை 2022, 2023 கட் ஆஃப் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். கட் ஆஃப் எல்லாமே 150 ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸை நீங்க தாண்டினா தான் மெயின்ஸுக்கு போக முடியும். ஸோ மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா ஓகே, பட் ப்ரிலிம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸாம் டைமுக்குள்ள, ஸோ உங்களோட லிமிட் வந்து நீங்க ஆகஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இந்த 2 மந்த்ஸ்ல நீங்க இந்த விஷயத்தை பண்ணுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இதை நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க டெஸ்ட் போறீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பா மினிமம் ஒரு டெஸ்ட்டாச்சும் போட்டுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்கள் என்னென்னதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஜிஎல் படிச்சிருந்தாங்கன்னா, அவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே அவங்கள சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பீங்க. ஸோ அதனால வந்து உங்களோட வீக் ஏரியாஸ் என்னன்றத இப்பயே கண்டுபிடிங்க. ஆல்ரெடி நீங்க அதெல்லாம் பார்த்துக்கணும். உங்களோட வீக் ஏரியாஸ் என்னன்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஃபர்ஸ்ட் அதை படிக்க ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. ஜிகே வந்து விட்டுருங்க. ஸோ ஜிகே வந்து என்ன படிச்சாலும் ஒரு லிமிட் தான். ஸோ இந்த 3லயுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணா என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீக் ஏரியா என்னன்றதை பாருங்க. வீக் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் போட்டு உங்களுக்கு எதுலலாம் மிஸ்டேக்ஸ் வருதோ அதுதான் உங்க வீக் ஏரியா. இல்லாட்டி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது பதட்டமாகுது, உங்களால போட முடியல. ஸோ அதை இன்னொரு தடவை திருப்பி படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஏரியா கண்டுபிடிங்க. வீக் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க் டெஸ்ட் போடணும். ஸோ மார்க் டெஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ போடலாம்? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு மார்க் டெஸ்ட் போடணும். மேக்ஸிமம் நீங்க வந்து 2 அப்படி இல்லாட்டி 3 போடலாம். அதுக்கு மேல போட்டா ட்ரெயின் ஆயிடும். சுத்தமா இருக்காது. ஸோ 1 ஆர் 2 மேக்ஸிமம் 2 மார்க் டெஸ்ட் போடுங்க. காலைல ஒரு டெஸ்ட், மதியம் ஒரு டெஸ்ட் அவ்வளோதான் போதும். ஸோ இதுவே வந்து போதுமானது. நீங்க வந்து ஜூலை மந்த்ல ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. ஆகஸ்ட் மந்த்ல 2 மார்க் டெஸ்ட் போடுங்க ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இது ஒரு மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களோட வீக் ஏரியாஸை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வேணும். ஸோ அதுக்கு தான் ஒரு மார்க் டெஸ்ட் போட சொல்றேன். ஸோ மார்க் டெஸ்ட் போட்டு உங்களுக்கு எதுல டவுட்ஸ் இருக்கோ, எதுல நீங்க வீக்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் நான் இந்த ஃபர்ஸ்ட் 3 இந்த சப்ஜெக்ட் சொல்றேன் அப்படின்னா, இதோட மொத்த மார்க்ஸ் வந்து 150. இதுல உங்களால 120க்கு மேல எடுக்க முடிஞ்சு அப்படின்னா, ஈஸியா உங்க ஸ்கோர் வந்து அசால்ட்டா 140, 150 கிட்ட வந்துரும். ரா ஸ்கோர் சொல்றேன். ஸோ கண்டிப்பா நார்மலைசேஷன்ல மினிமம் 5 to 10 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ப நீங்க வந்து சேஃபா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. இதெல்லாம் வந்து ரீசனிங்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ரீசனிங்லாம் அடுத்து பார்ப்போம். டார்கெட்ஸ்ல பார்ப்போம். ஸோ மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சியா போடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜூலை மந்த் ஃபுல்லா. ஸோ அந்த மார்க்கை வந்து நோட் பண்ணி வைங்க. மார்க் வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பார்க்க. பட் அதுக்கான சின்ன டைம் ஒதுக்கி ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மார்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் அங்க வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. 10th உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ இங்க நம்ம என்ன ட்ரெயின் பண்ணி நம்மள ப்ராக்டிஸ் பண்றோமோ அதே தான் அங்கேயும் வரப்போகுது. ஸோ அங்க வந்து பேப்பரோட ஈஸி லெவல், ஹார்ட் லெவல், மாடரேட் லெவலை பொறுத்து நமக்கு வந்து மார்க்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றப்ப இப்போ வந்து நிறைய வெண்டார் சேஞ்ச்லாம் ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் கணக்கே கிடையாது. நமக்கு வந்து சிலபஸ்லையும் கொஸ்டின் கான்செப்ட்லையும் எந்த டிஃபரன்ஸ் வராது. கேட்குற கொஸ்டின்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ சிலபஸுமே பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லவே இல்லை சிஜிஎல் பொறுத்த வரைக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்ல போடுங்க. நீங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்க கிடைக்குன்னா டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல நீங்க வந்து பாஸ் ப்ரோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்க வந்து செக்ஷன் வைஸாவோ ஃபுல் டெஸ்ட்டாவோ நீங்க வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ காசை பார்க்காதீங்க. இப்போ ஒரு 3 டேஸ்க்கு ஒரு ஆஃபர் மாதிரி போயிட்டு இருக்கு. 350க்குள்ள தான் வரும். ஸோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு டெஸ்ட்ல ஜூலைல போற ஒரு டெஸ்ட்ல ஒரு நாளைக்கு வந்து உங்க டெஸ்ட் சீரிஸ்ல கொடுத்துருக்க நீங்க காசு போட்டு வாங்கியிருக்க மார்க் டெஸ்ட் போடுங்க. அடுத்த நாள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்க பண்ணிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு மார்க், அடுத்த நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா மார்க் அவங்க காசு கொடுத்து நீங்க வாங்கியிருக்கிறது அவங்க செட் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்கும், கலந்துருக்கும். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் லெவல் கொஸ்டின் பார்ப்பீங்க, ஈஸி லெவல் கொஸ்டின் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து
இந்த மாதிரி ஹைப்ரிடாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோனில் பண்ணாதீங்க. ஸோ இங்கே நீங்கள் கம்ப்யூட்டரில் பழகினா தான் அங்கே போய் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் அந்த பழக்கம் வரும். ஸோ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க ஓரளவுக்கு பெரிய இன்ஸ்டியூட்டில். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு 1 hour கடன் வாங்கி கூட இல்லாட்டி சொல்கிறேன் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு மவுஸ் வாங்கி ஃபோன்லேயே வந்து மவுஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். எக்ஸாமோட நம்ம டேரெக்டாக எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் என்விரான்மெண்ட் மாதிரியே நீங்கள் இருந்துக்கோங்க. ஸோ 1 ஹவருக்கு நீங்கள் எந்திரிச்சு போகக்கூடாது. டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. 1 ஹவர்னா டெடிகேட்டடாக அந்த 1 ஹவர் உட்காந்து அந்த 60 நிமிஷமும் எக்ஸாமுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். டெஸ்ட் போடுவாங்க, ரீசனிங் மேக்ஸ் முடியும், பாஸ் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு வந்து அதே இதை ரெஸ்யூம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் டெடிகேட்டடாக டெஸ்ட் போடுங்க. இந்த மார்க் டெஸ்ட் தான் உங்களோட ரிசல்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு மார்க் டெஸ்ட் போட கண்டிப்பாக தெரியும். ஸோ மார்க் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மார்க் டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணணும். எது உங்களுக்கு வரல, உங்களால் எது அட்டன் பண்ண முடியல அப்படின்றத பார்த்து உங்களோட ஓன் நோட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எரர் புக் மாதிரி, எரர் நோட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு கடைசியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் போடுறப்ப கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லியே ஆகும். வீக்லி ஆலிவ் போர்டில் வந்து மார்க் டெஸ்ட் போடுறாங்க. ஸோ அது வந்து இப்போ ப்ரிலிம்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு 3 மாசமாக போயிட்டு தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே இருக்கும். சாட்டர்டே நைட் 7 PM வந்து இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும். இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் போட்டு நான் ஒரு இப்போ டெலகிராமில் கூட இப்போ தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த டெஸ்ட்டில், இந்த வீக் நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 130+ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி நான் மென்டார் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ 130 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 130 எடுத்துட்டு 130+ எடுத்துட்டு அந்த ஸ்கோர் கார்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நம்ம வந்து இந்த சிஜிஎல் தான், இந்த சிஜிஎலோட வேகன்சியை நம்ம வந்து எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கணும். ஸோ அதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் எஃபோர்ட்டை போடுங்க. இந்த டெஸ்ட் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் பிகினரோ யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் எப்பயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். வீக்லி வந்து சண்டேலாம் டெஸ்ட் போடாதீங்க. சாட்டர்டே இந்த டெஸ்ட்டை போட்டு விட்டுருங்க. சண்டே வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கோ உங்களோட ஃப்ரீ டைமோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரைன் ஆயிரும். பிரெயின்லாம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு சண்டே ஒரு 2 hours 3 hours படிங்க. ரிவிஷன் பண்ணுங்க. அதுவே போதும். ரெஸ்ட் எடுங்க. தப்பே கிடையாது அதனால. ஸோ உங்களுக்கு அதுலேயும் விருப்பம் இல்லை, நான் படிச்சே வேணா உங்களை நான் எதுவுமே சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறதுல தப்பே கிடையாது, படிக்கலாம். ஸோ இந்த ஆலிவ் போர்ட் மார்க் டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை போடுங்க. அதே மாதிரி ஆர்பின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுவுமே மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த புண்டிட்ஸ் இவங்களுமே மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சாட்டர்டே சண்டேல இந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து லைவ் டெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நமக்கு வந்து லைவ் டெஸ்ட் கொடுக்குறப்ப பாஸ் பண்ணாலோ வெளியே வந்தாலும் அவ்வளோதான், டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற ஃபீல் கிடைக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய சேனல் ஷேர் ஆகிட்டு இருக்கு. நானும் எனக்கு வரப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் சொல்லி தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்களே இதை தேடி கண்டுபிடிச்சு போடுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனி ஆப்ஸே இருக்குது. ஆலிவ் போர்டு தனி ஆப்ஸ் இருக்குது, இதுக்கு புண்டிட்ஸ்க்கு ஆப்ஸ் இருக்குது, ஆர்பிக்கு ஆப்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லாகின் பண்ணுங்க, உங்களுக்கே அது வந்து தெரியும். ஸோ டெஸ்ட் போட்டீங்க, டெய்லி டெஸ்ட் போடுறீங்க, உங்களோட மார்க்ஸ் வந்து பாருங்கள் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிவிஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ரிவிஷன் பண்ணலாம்னா, நீங்கள் தப்பு விட்ட கொஸ்டின்ஸ், அன்அட்டன் கொஸ்டின்ஸ்லாம் ஒரு எரர் நோட்ஸ் மேக் பண்ண சொன்னல, அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் சரி, எக்ஸாமுக்கு ஒரு 10 to 15 days முன்னாடி ரிவிஷன் ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டார்கெட் சொல்கிறேன். ரீசனிங், மேக்ஸு, இங்கிலீஷ். ஸோ இந்த 150 மார்க்குக்கு வந்து உங்களோட மார்க் டெஸ்ட்டில் மார்க்கை கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. ஜிகே விட்டுருங்க. ஜிகே வந்து உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன். அதை பற்றி நான் அடுத்து பேசுகிறேன். ஸோ ரீசனிங்கில் வந்து மினிமம் உங்களால் 40 to 45 கொஸ்டின், 45 மார்க்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆகணும். ஸோ இது வந்து மஸ்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த 120 நம்ம வந்து இதோட டார்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு 120 வைக்கிறேன். இதில் நீங்கள் 40 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க? ஆல்ரெடி 30% முடிஞ்சு. ஸோ மேக்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். நான் சொல்கிறது கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இது ஒரு 40 மார்க்ஸ். அடுத்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து 25 கொஸ்டினில் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா வச்சுக்கோங்க. 15 கொஸ்டினே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் வருது? இதுவே 110 வந்துருச்சு. ஸோ இது வந்து 30 to 40 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் வாங்கணும். இதில் வந்து சில கொஸ்டினில் கூடலாம். இதில் நீங்கள் 45 எடுக்கலாம், இதில் 38 எடுக்கலாம், இதில் 35 எடுக்கலாம். ஸோ உங்களோட ரேஞ்ச் வந்து எப்பயுமே 110 to 120 வந்து குறையவே கூடாது. இந்த 150க்கு நான் சொல்கிறது மினிமமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் 130லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர். கண்டிப்பாக உங்களோட லாஸ்ட் ஸ்கோர் எக்ஸாமில் 150 அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஜிகேல நம்மளால் 20 மார்க் 10 கொஸ்டின் கூட கரெக்டாக பண்ண முடியாதா? ஸோ அதை பற்றி ஜிகே பற்றி அடுத்து பேசுவோம். ஸோ இப்போ வந்து இதுதான் டார்கெட். இதை 40 வச்சுக்கோம். ஸோ இந்த மினிமம் உங்களால் 120 மினிமம் சொல்கிறேன் 120 எடுக்கிற மாதிரி இந்த 150க்கு வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகுறீங்க அப்படின்னா
சூப்பர். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரெயின் ஆகணும். அப்பனா தான் நம்மளால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க உங்க எஃபோர்ட்ட போடணும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஓகே. ஜிகேக்கு என்ன பண்ணலாம்? ஜிகேக்கு வந்து இப்ப ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா, மினிமம் ஆல்ரெடி ஜிகேவோட உங்களுக்கு ஐடியா என்னன்னு தெரியும். ஹிஸ்ட்ரியில டெல்லி சுல்தானேட்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு தடவையாச்சும் அந்த தியரிய நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து படிங்க. சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. சப்ஜெக்ட் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே. இத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து விட்டுருங்க. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கவே மாட்டேன். ஸோ இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா எந்தெந்த கொஸ்டின் வருதுன்றது உங்க மைண்ட்ல நிக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. ஸோ அடுத்த 2 மாசம் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, ஹிஸ்ட்ரியோட பினாக்கல் பிடிஎஃபே கூட எடுத்துக்கோங்க. பினாக்கல் பிடிஎஃப்ல டான்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல டான்ஸ் மொத்தம் 150 கொஸ்டின் இருக்கு. அந்த 150 கொஸ்டின் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் கூட ஆகாது. ஸோ ஆல்ரெடி நீங்க நோட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த நோட்ஸ் வந்து இது ப்ரீவியஸ் கொஸ்டின்றத நோட் பண்ணி வைங்க. ஸோ ஜிகேக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தவரைக்கும் உங்களோட ஓன் நோட்ஸை மேக் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் வேற எதையுமே அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து படிக்கிறப்ப கண்டிப்பா அந்த தியரி எடுத்து நீங்க படிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிகல் மறந்து போயிருது. ஆர்டிகல் 80 அப்படின்றது மறந்து போயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க புக் எடுத்து திருப்பி பார்ப்பீங்க. ஸோ அப்போ நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பா ஜிகேல மார்க் வாங்கலாம். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் ஜிகேல உண்மையிலே சொல்ல போனா ஜிகேல நான் ரொம்ப வீக். ஜிகே தான் எனக்கு கவுத்தி விட்டதே. ஸோ அதனால நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஜிகே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ல என்னால் கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும் நம்பிக்கை இருக்கு. ஜிகேல வந்து மார்க் வாங்கன்னு நம்புறேன். அதுக்கு இந்த எஃபோர்ட்டை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் போடுங்க. ஸோ ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஒன்றுமே இல்லை, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் உங்களோட வீக் ஏரியாஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். மார்க் டெஸ்ட்டில் வந்து மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போடணும். மார்க் டெஸ்ட் போடாமல் உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. நான் எழுதி தரேன். நான் வந்து மார்க் டெஸ்ட்டே போடாமல் டேரெக்டாக எக்ஸாம் எழுதுவேன்னா அப்போ நீங்கள் ஜீனியஸாக இருக்கணும். அப்போ தான் அப்பலாம் பண்ண முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் இல்லாமல் ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணேன்னு சொன்னார்னா கண்டிப்பாக போய் சொல்கிறாருன்னு அர்த்தம். மார்க் டெஸ்ட் போடாமல் எஸ்எஸ்சி படிக்கிற யாருமே மார்க் டெஸ்ட் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இப்போ இருந்து பண்ண ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ ஜிகேலாம் வந்து இப்போ இருக்க டைம் லிமிட்டுக்குள்ள 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மற்ற சப்ஜெக்ட்டில் வந்து மார்க் எடுக்கிறதுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஜிகேக்கு வந்து வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிங்க. அதுவே போதுமானது. ஸோ பிளாக் புக் ஜிஎஸ் அந்த கொஸ்டினை விட எனக்கு வந்து அந்த புக்கோட பினக்கில் வந்து ஓரளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு ஒன்லைனாக படிச்சா மைண்டில் செட் ஆகுனா நீங்கள் பிளாக் புக் ஜிஎஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுறப்ப நிறையா சில்லி டவுட்ஸை கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி போடுங்க அப்படின்றீங்க. ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள் முதல்ல. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஐ வில் ட்ரை. எனக்கு தெரிஞ்சது ரிப்பீட்டடாக நான் அதவே சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சிலருக்குலாம் ரிப்ளை பண்ணல. நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கிறத படிச்சு பாருங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.